பெருந்தகைகளின் வாழ்த்துரைக்கு ஆரோக்கியா குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக நன்றியுரை வழங்க மருத்துவர் கு. சிவராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்ட போது ரொம்ப குறுகிய நாட்களுக்குள்ள ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள நண்பர்களெல்லாம் தொலைபேசியில் பேசி இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஒரு யாரெல்லாம் வந்தால் நடக்குமோ மனசுக்கு இணக்கமாக நெருக்கமாக என்னை ஒவ்வொரு கணமும் ஊக்குவிக்கக்கூடிய நண்பர்கள் வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு நானும் ராஜியும் சேர்ந்து ஒரே அரை மணி நேரத்தில் நாங்கள் திட்டமிட்டோம். அந்த நிகழ்ச்சி இந்த மேடை இப்போ கொஞ்சம் முன்னாடி சுவே சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆளுமைகளும் தனித்துவமிக்க ஒரு துறையில் மிகப்பெரிய ஆளுமைகள். அவங்க எல்லாத்தையும் ஒரே வரிசையில் ஒரு கேபிட்டலிச சிந்தனை இருக்கட்டும், ஒரு கம்யூனிச சிந்தனை இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு சூழலியல் பார்வை கொண்ட, இயற்கை வேளாண்மை பார்வை கொண்ட எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இந்த மேடை, இந்த ஆரோக்கியா ஹெல்த் கேரினுடைய அடிநாதம் இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த ஆரோக்கியா சித்த மருத்துவமனையாக இருக்கட்டும், ஆரோக்கியா ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஒரு எப்போவுமே அதில் இந்த எல்லா இழையும் சேர்ந்து ஓடும். மிகச்சிறந்த ஒரு மருத்துவத்தை, மானுட நலத்தை முன்னிட்டு கொண்டு வர வேண்டும் என்பது தான் அடிப்படை விஷயம். ஆனால் அந்த மானுட நலத்தை மிகச்சரியாக எட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சரியான தரமான சித்த மருந்துகளை ஒரு சிறந்த தொழில் முனைவோனாகத்தான் எடுத்து கொண்டு வர முடியும். அந்த சிறந்த தொழில் முனைவோனாக வருவதற்கு மிகச்சிறந்த ஒரு வணிக ஆளுமையும் நிர்வாக திறனும் குறிப்பாக நிதி மேலாண்மையும் இருக்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் அந்த கனவு சாத்தியப்படும் என்பதை இந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தான் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கனவு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்த்தி கொண்டிருக்கிற என்னுடைய கொலீக் டாக்டர் சிந்து அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, இவங்க இப்போ ஆரம்பிக்கலை, கல்லூரி காலத்திலே 2 பேரும் சேர்ந்து மருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் நாங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்திலேயே இறுதி ஆண்டில் போகிறது என்னுடைய மூத்த மருத்துவர் ஜெகநாதன் ஒரு டாக்டர், அவங்க மிகப்பெரிய இந்திய அளவில் ஒரு மருத்துவத்துறையில் இருந்து இப்போ தான் வந்தாங்க. அந்த மருத்துவருக்கு மருந்து செஞ்சு கொடுப்போம். என்னுடைய சக சீனியர்ஸ் அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் செய்து, அப்போ இருந்தே மருந்து செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சித்த மருத்துவனுக்கு தான். அந்த மருந்தை செய்தும் மருத்துவம் பார்த்து கொண்டும் மருந்தை கணிப்பதற்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்த கல்விங்கிறது ஒரு சித்த மருத்துவ கல்வி. அந்த அடிப்படையில் மருந்துகளை செய்யக்கூடிய ஒரு விஷயம் கல்லூரி காலத்திலேயே ராஜலட்சுமிக்கும் எனக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் நாங்கள் மருத்துவமனை துவங்கிய உடனே இணையாக ஒரு மருந்து செய்யும் தொழிற்கூடம் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் பிறந்தது. அந்த எண்ணம் பிறந்தப்போ நவீன மருந்துகள் மாதிரி சித்த மருந்துகளும் பல பெரிய நிறுவனங்கள்லாம் தயாரிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்கி பண்ணியிருக்கலாம். ஆனால் ராஜி திரும்ப இல்லை, நமக்குன்னு ஒரு மருந்து செய்யணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 95 நாங்கள் ஒரு 100 சதுர அடியில் நாங்கள் முதல் சித்த மருத்துவமனையை சென்னை கீழ்பாக் கார்டன் காலனியில் ஆரம்பித்தோம். என்னோடு ராஜியோட பணியாற்றிய முதல் ஊழியர் நவநீதன். எங்கே இருக்கீங்க? இன்றைக்கு வரைக்கும் அவர் எங்கள் கூட இருக்கார். 32 ஆண்டுகளாக என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார். அதுலேருந்து ஆரம்பித்து நாங்கள் ஒரு சின்ன மருந்தகத்தை ஆரம்பிக்கிறோன்னப்போ அப்போ எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் டிக்கில் லோன் கொடுத்தாங்க. பிஎம்ஆர்ஒய்ன்னு பேர், பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனான்ட்டு. 1 லட்ச ரூபா லஞ்சம், லஞ்சில் 1 லட்ச ரூபா கடன். அந்த 1 லட்ச ரூபா கடனுக்கு டிக்கில் இப்போ இருக்கிற ஜெமினியில் கத்திப்பாரா ஜங்ஷன் கிடையாது, ஒரே தரையில் பெரிய லைன் நிற்குது. நான் போய் அந்த லைனில் நின்னேன். அந்த லைன் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுத்தம் நிற்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிலில், சென்னை வெயிலில் லைனில் நிற்கும்போது எனக்கு முன்னாடி அடுத்தடுத்து நின்றவங்க எல்லோரும் பெரும்பாலானவர்கள் ஆட்டோ ஓட்டுவதற்காக, இல்லைன்னா இஸ்திரி வண்டி வைப்பதற்காக, இல்லை என்றால் சிறு கடை மளிகை கடைகள் ஆரம்பிப்பதற்காக நின்னாங்க. நான் நின்றுட்டு இருக்கும்போது எல்லாரும் பக்கத்தில் நீங்கள் யார் சார், நீங்கள் யார் சார்? நான் டாக்டர். டாக்டரா, நீ எதுக்கு இது லைனில் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையிலே இருந்தாங்க.
ரொம்ப 2.5 மணி நேரம் வெயிலில் நனைஞ்சு போய் நான் உள்ளே போனேன் இன்டர்வியூக்கு. அப்போ அங்கே இருந்த மேலாளர்கள் எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எதுக்காக கேட்குறீங்கன்னு ஒரே வரி தான். இல்லை சார், நான் ஒரு சித்த மருத்துவமனை வச்சுருக்கேன், எனக்கு ஒரு மருந்து செய் நிலையம் வைக்கணும்னு. எதுக்கு நீங்கள் இதில் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அதுதான் சார், இதில் 1 லட்ச ரூபான்னு போட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் எந்த கேள்வியும் கேட்கல. அங்கேருந்தே ஒரு வங்கிக்கு ஃபோன் பண்ணார். உங்கள் வங்கி என்ன, சென்ட்ரல் பேங்கா, அப்போ நானே பேசுகிறேன்ட்டு அங்கே பேசினார். ஒரு எந்த விதமான லஞ்சமோ இல்லை எந்த விதமான ஒரு யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் 99,000 பணம் வந்து எனக்கு சேங்ஷன் ஆச்சு. ஒரு கேள்வி இல்லாமல் நீங்கள் போய் பேங்க்கில் போய் நேரம் வாங்கிக்கங்கன்ட்டு. அந்த 99,000 ரூபா பணத்தில் தான் வந்து ஆரோக்கியா சித்த மருந்தகம், இந்த மருந்தகம் 95 வந்து 97 சென்னையில் உருவாச்சு. அப்போ வந்து 99,000த்துக்கும் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஒரு கேப்சூல் ஃபில்லிங் மிஷின், ஒரு டேப்லெட் கூட அடிக்கிறது கிடையாது, ஒரு சிரப் ஃபில்லிங் மிஷின், ஒரு கேப்சூல் ஃபில்லிங் மிஷின், ஒரு பல்வரைசர், இந்த 3ஐயும் வாங்கிட்டோம். 3ம் சேர்ந்து 98,000 ரூபா வந்துச்சு. அது யார்கிட்ட கேட்கணும், எப்படி கேட்கணும், அதுக்கான இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பிஎம்சிலாம் கிடையாது. நானாக பார்த்து 3 பேர்கிட்ட சொல்லி வாங்கி அந்த மிஷினை வாங்கி பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன செய்யணும்னு தெரியாது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பண்ண முடியும்ன்ட்டு. ஆனால் மெல்ல 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 அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு நவநீதனோடு ஆரம்பித்தது. இன்றைக்கி ஆரோக்கியா ஹெல்த் கேரில் 110 ஊழியர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். இந்த பயணத்தில் பல நண்பர்கள், இவர்கள் அவர்கள் என்று என்னால் சொல்ல முடியல. எந்தெந்த இடத்துல நான் இப்போ கூட யோசித்து பார்க்குறேன். அன்றைக்கி நான் லைனில் நிற்கும்போது அந்த மேலாளர் யாருன்னு தெரியாது, அந்த டிக்கு லோன் கொடுத்தவங்க யாருன்னு தெரியாது. அவர் வந்து தம்பி நல்லா வருவப்பா, நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி பல பேர் வந்து ஒரு ஊக்குவிச்சு தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக வந்து நான் நிறைய நேரத்தில் நினைக்கிறது, எனக்கு என் தாய் தந்தை வந்து நான் ஒரு பிளஸ்டு சைல்டு அப்படின்னு நினைப்பேன். எல்லாத்துக்கும் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா எல்லாருக்கும் கிடைக்காது. எங்கள் அம்மா அப்பா வந்து எதை செய்யணுனாலும் நல்லா செய்டா, நல்லா பண்ணு, நிச்சயமாக நல்லா வருவேங்கிற பாசிட்டிவை தவிர எதையும் நெகட்டிவாக சொல்லி நான் பார்த்ததில்லை கடைசி காலம் வரைக்கும். அவங்க முதல்ல மிக மிக போற்றுதலுக்கும் நன்றிக்கும் உரியவர்கள் என் தாயும் தந்தையும். அடுத்து நான் மிக முக்கியமாக நினைக்கிறது என்னுடைய நண்பர்கள். இன்றைக்கி சீட்லேருந்தும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய இடத்துலேருந்து நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லா நண்பர்களும் என்னை வந்து அவ்வளவு ஒரு தழுவி தட்டி கொடுத்து என்னை உயர்த்திய நண்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அதில் முக்கியமாக இன்றைக்கி வந்து இங்கே சிவராமன் சார் வந்திருக்காங்க. அவங்க மனைவி வந்து இப்போ குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. நான் நினச்சே பார்க்க முடியாது, அன்றைய காலம்லாம் நினச்சி பார்க்குறேன். ஒரு மருத்துவமனையில் நான் முதல்ல ஒரு வருடம் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அன்னையிலிருந்து நேற்று வரை நான் அவர்களுடைய குடும்ப மருத்துவராக இருக்கிறேன். 30 வருஷமாக அவங்களோட பிள்ளைங்க எல்லாரோடையும் நான் பார்க்கும்போது பேசும்போது, சிவராமன் சார் அவங்க வந்து மெனக்கிட்டு அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து நீங்கள் யோகா கிளாஸ் எடுக்கக்கூடாது, நான் யோகாசனம் சொல்லும்போது டிவிஎஸில் வந்து கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சரி சார், நான் அவங்க சுந்தரம் பிரேக்லைனிங்ஸில் வந்து அவங்க ஹெச்ஆராக இருக்காங்க, நான் போய் பார்க்க போனேன். நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கணும், அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க வச்சாங்க. அப்போ வந்து அதுக்கு என்ன பணம் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 2000 ரூபா கிடச்சிது அதுக்கு செக். இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அது வந்து டிவிஎஸ்லேருந்து எனக்கு வந்து 97-6 ஒரு செக் போட்டு 2000 ரூபா அன்றைக்கி கிளாஸ் கொடுத்தாங்க. அந்த 2000 ரூபா நான் வைத்திருந்த மருத்துவமனையினுடைய வாடகை. அந்த 1800 ரூபா அவங்ககிட்ட செக் வாங்கி அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவேன். அன்னைக்கு இருந்து ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் அது ஒவ்வொரு படிநிலையிலையும் பல வகையில் உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சித்த மருத்துவத்தில் ஒரு அறிமுகமாக ஆரம்பித்ததுக்கப்புறம் எழுத்துக்கள் அறிமுகமாகும் போது கிடைத்த ஒரு மிக முக்கியமான என்னுடைய மென்டார் வந்து அயக்காகோ சுப்பிரமணியம் சார். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. கோவையில் வந்து நன்னெறி கழகத்தில் அவங்கள அறியாதவங்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களால் வந்து ஊக்குவிக்கப்பட்ட பல வகையிலையும் இன்றைக்கி கோயம்புத்தூரில் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் அவங்களோட இருக்கிறவங்க. நான் வந்து ஒவ்வொரு முறை என்னை சந்திக்கும் போதும் நீங்கள் நல்லா பெருசாக செய்யணும் சிவராமன், நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணுறேன், நீங்கள் நல்லா பெருசாக பண்ணுங்கள், இன்னும் உலகளவில் எடுத்துகிட்டு போகணும், உங்கள் மருத்துவமனையை நல்லா விரிவாக்கம் பண்ணுங்கள், இந்த தொழிற்கூடத்தை மிகச்சரியாக பண்ணுங்கன்னு முதலிலிருந்து சொல்லி கொண்டிருந்தவங்க வந்து சுப்பிரமணியம் சார் அவர்கள். இன்றைக்கி இங்கே வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தது வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, மிக்க நன்றி. அதே மாதிரி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு தொழில் முனைவோனாக ஓரளவுக்கு சிந்தனையில் என்னை மாற்றியது அப்படின்னா வந்து மாஃபா பாண்டியராஜன் சாரும் லதா பாண்டியராஜன் அம்மாவும் தான். அது மறக்கவே முடியாது.
அவங்க வந்து ஒரு அவங்களுடைய சில சிரமங்களுக்கு ஏதாவது ஒன்றுக்கு என்னோட சந்திக்க வரும்போதெல்லாம் கிளம்புறப்ப அப்படியே லைட்டாக சொல்லிட்டு போவாங்க, ஏன் இப்படியே வச்சுட்ருக்கீங்க, அடுத்து கொஞ்சம் போகலாமே, அடுத்து கொஞ்சம் இதை நகர்த்துங்க, நிறைய பேருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த எண்களை பார்க்க சொல்லி கற்றுக் கொடுத்தவர் அவங்க தான். அவங்க கேட்கும்போது டர்ன் ஓவர் என்ன, எத்தனை பீப்புள், எத்தனை பேர் வராங்க, எத்தனை கிளினிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிறுவனத்தில் உள்ள உதவியாளர்கள்ட்ட சொல்லி நீ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, அவரை எப்படி கொஞ்சம் கைட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுத்து சிந்தனையை ஒரு தொழில் முனைவோனாக மாற்றியது வந்து மாஃபா சார். அவங்களையும் சரி, அதே மாதிரி லதாமா அவங்களுடைய ஒவ்வொரு உரையும் நிறைய இடத்துல அவங்க வந்து ஒரு அறம்சார் வணிகம்னு நான் ஒரு வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வணிகராக உலகத்துக்கு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலேயும் இந்த சமூகம் மிகச்சரியாக வரணும், மிகப்பெரிய அளவில் அதில் வந்து வளர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முதலீடு செய்வதற்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் லதாமா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் கொடுத்த ஊக்குவிப்பு இன்றைக்கி நான் வந்து ஒரு எண்களை பார்க்கக்கூடிய, எப்போ எடுத்தாலும் எம்ஐஎஸ்ஸாக பார்க்கணும், நம்ம எங்கே இருக்கோம், முன்னாடி இருக்கோமா பின்னாடி இருக்கோமா அப்படிங்கிறத யோசிக்க கற்றுக் கொடுத்தது மாஃபா சார். அதுதான் இன்றைக்கு இந்த ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு. அதனால் அவங்க 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாமையண்ணை வந்து ஒரு அடையாளம். இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து பல 100 இயற்கை விவசாயிகள், பல 1000 இயற்கை விவசாயிகளுக்கு எனக்கு அறிமுகம். அண்ணன் வந்து நம்மாழ்வார் ஐயாவும் பாமையன் ஐயாவும் இந்த தமிழ்நாட்டை எப்படி வந்து ஒரு புதிய சிந்தனை களத்துக்குள் கொண்டு வந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அவங்க 2 பேரும் அவ்வளவு நெருக்கமாக பணியாற்றி இன்றைக்கும் ஐயாவும் சரி பாமையன் ஐயாவும் சரி நிறைய இயற்கை விஞ்ஞானிகளை, இயற்கை விவசாயிகளை உருவாக்கி கொண்டு வராங்க. அவர்களோடு சேர்ந்து இங்கே வாசுதேவ நல்லூரில் ஒரு 100 ஏக்கரை 100 விவசாயிகள் சேர்ந்து அந்த காலத்து அந்த கூட்டுப்பண்ணை திட்டத்தில் அவங்க முன்னெடுப்பு எடுத்தாங்க. அதில் நானும் இணைஞ்சு இன்றைக்கி அந்த 100 ஏக்கரில் வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 38-40 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணி கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து ஒரு மகிழ் அப்படின்னு சொல்லி ஒரு நலவாழ்வு மையம் ஒன்று அமைக்கப்பட இருக்கிறது. அதை வந்து இங்கே வந்திருக்கிற கஜேந்திரன் சிவகாசி ஃபயர் ஹவுஸ்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ரவி சார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அதை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் நான் பங்கேற்று அதை இங்கே புதிய அடிவாரத்தில் சித்த மருத்துவமனையை மிகச்சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அவங்க பல நேரங்களில் பாமையண்ண எனக்கு பாமையன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, இயற்கை விவசாயத்தில் ஒரு சின்ன முரண் அப்பப்போ வரும். நவீன சிந்தனையை அந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே கொண்டு போகும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு சில சமயத்தில் வரும். மண்ணில் இரும்பே படக்கூடாதுடா அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சில நேரத்தில் ஐயம் வரும்போதெல்லாம் நான் தொலைபேசியில் கேட்குறது பாமையண்ணா, நான் இப்படி யோசிக்கிறேன், இது சரிதானா, சில பேர் இப்படி விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு நான் டக்குன்னு இல்லை டாக்டர் நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க, சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட அதுக்கு சில தரவுகளை எடுத்து கொடுக்கறது வந்து பாமையண்ணன் தான். அவங்க நான் இங்கே அமைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கினோடனே நிறைய இங்கே சுற்றி இருக்கிற மூலிகைகளை பயன்படுத்துங்க, இங்கே இருக்கிற சிறு விவசாயிகளை வந்து இணைத்து நீங்கள் கொண்டு போங்க, அந்த விவசாயிகள் கொடுக்கக்கூடிய களை என்று இருக்கிற எல்லாமே மூலிகை தான். இவங்க களை கொல்லின்னு சொல்லி அதில் பூராத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் களைன்னு நீங்கள் பார்க்குற சிறுபடையோ நெருஞ்சிலோ சிறுகண்பிழையோ இல்லை என்றால் நீர்முள்ளியோ அத்தனையும் மருத்துவத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறது. ஆனால் அதை இந்த எந்திரங்களால் ஒரு மிகச்சிறப்பான மருந்துகளாக்க முடியும், அவர்களோடு இணைந்து பணியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தது பாமையண்ண. அவங்க இன்றைக்கி நம்ம எல்லாரோடையும் வந்து வாழ்த்தியது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றி. இதை தாண்டி இங்கே பல ஆளுமைகள் ஒருத்தரையாக முகத்தை பார்க்க தீனதயாளன் சார் அவங்க பெங்களூர்லேருந்து இரவு பயணித்து வந்திருக்கிறாங்க. அவங்க டைட்டன் குரூப்புடைய முதல் HR டைட்டன் நிறுவனம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிறுவனமாக தமிழகத்துக்கே பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்கிற அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு வித்தாக இருந்து இன்றைக்கு தீனதயாளன் சார் அங்கே பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து என்னுடைய நிறுவனத்துக்கு வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், நீங்கள் இப்படி செய்யுங்க, உங்கள் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணணும் என்ன பண்ணணும்னு. டாட்டா ஸ்டோரிஸ்னு ஒரு புக்கை நான் படிச்சுட்டு இருந்தேன். டாட்டா எப்படிலாம் இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக இருந்தாருன்னு அந்த புத்தகம் எனக்கு அப்படி உருகுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு அமேசானில் ஒரு படம் வந்துருச்சு, மேட் இன் இண்டியா டைட்டன் ஸ்டோரின்னு. சார் தான் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. ஒரு 8 எபிசோடு இருக்கிறது, 3 எபிசோடு தான் அந்த வேலைகள் நிறைய ஓடிச்சுனால ஒரே இரவில் 3 எபிசோடு பார்த்தேன்.
மனசெல்லாம் எனக்கு பிடிச்ச ஆளுமையில் டைட்டன் ஒன்று. இங்கே இருக்கிற டிபி சோலாரை கிராஸ் பண்ணி வரும்போதெல்லாம் நான் ராஜிட்ட சொல்லுவேன், நமக்கு அப்புறம் வந்தாங்க எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த டைட்டன் ஸ்டோரி, அந்த டாட்டா புத்தகத்தை படிக்கும்போது ராஜி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆழமாக நம்புறது வந்து ஆரோக்கியா குடும்பம். நாங்கள் திரும்ப திரும்ப என்னுடைய சிந்துவப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஆரோக்கியா ஃபேமிலி. இந்த 100 பேர் உள்ள குடும்பத்தில் அத்தனை பேரும் மிக கடுமையாக உழைத்து தான் இது இப்படி வருது. அந்த கருத்தை ஆழமாக திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து டாட்டா தான். டாட்டா அவருடைய பல்வேறு கதைகள், அவருடைய கதைகள் இல்லை, அவருடைய பல சம்பவங்களை எடுத்து சொல்லும்போது ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் ஒரு தொழில் முனைவோர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சு, டாட்டாவுடைய அவங்க இன்றைக்கி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அப்புறம் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல், அது எல்லாமே ஒரு பெரும் பணம் எடுத்து அதை முழுக்க மக்களுக்காக கொடுத்தது. ஆரோக்கியாவும் அப்படித்தான் வர வேண்டும் என்று மிக ஆழமாக நாங்கள் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த நிறுவனம் வந்து நாங்கள் அப்புறம் அப்படியே ஒரு தனி நபராக அப்படி வளரக்கூடாது, இப்படி வெர்டிகலான growth கிடையாது, இது வந்து ஹரிசாண்டலாக போகணும், இதில் எடுக்கக்கூடிய எல்லா வளர்ச்சிக்கு பின்னாடி சமூகம் உயரணும், இந்த உலகத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு பணிகளாக இருக்கட்டும் அதில் வந்து அறம் பிறழக்கூடாது, பிற உயிர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற சிந்தனையோடு பணியாற்றணும் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப ராஜி, நான் மற்றும் ஆரோக்கியா குழுவினர்கள் எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த தீனதயாளன் சார், அப்புறம் எங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் சத்யநாதன், ஹரிபாபு எல்லாம் வந்திருக்காங்க, எங்களுடைய முன்னாள் சிஇஓ பாலசுப்ரமணியன் சார் இருக்காங்க, நிறைய அப்படியே பார்க்க வந்துருக்காங்க. எங்களுக்கு இப்பொழுது அடுத்த அந்த ஜென்சி அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே நாங்கள் எப்படி போனோம், நீங்கள் வந்து உங்களுடைய மருந்து உலகெல்லாம் எப்படி கொண்டு போனோம் அப்படிங்கிறத முதலில் நண்பனாக, ஒரு எழுத்தாளனாக நண்பனாகத்தான் நாங்கள் வந்து பேச ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ முழுக்க ஒரு அடுத்த உலகத்திற்கான தொழில் முனைவனாகணும்னா நீங்கள் இப்படி தான் வரணும்னு இந்த சமூக ஊடகத்திற்குள் என்னை அழைத்து சென்றது நண்பர் செல்வேந்திரன். அர்த்த மண்டபம் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக இன்றைக்கி எங்களுடைய அத்தனை உணவுப் பொருட்களும் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வருடத்திற்கு ஒரு 1.5 கோடி கிட்ட வந்துட்டோம். ஒரே வருடம் தான், 8-10 மாதத்தில். அதுக்கு முழு காரணம் அர்த்த மண்டபம் டீம், அவங்க அப்புறம் நண்பர் விஜய்னு அவங்களோட டீமில் இருக்கார், எல்லாருடைய வழிகாட்டுதல். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அதில், இது எப்படி பண்ணணும், மெட்டானா என்ன, மெட்டா ஆட் கேம்பெயின் என்ன, சோஷியல் மீடியா என்ன, அதில் வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும், ஒரு ஆட் என்ன, ரீல் என்ன அப்படிங்கிற, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், இல்லை ஒரு யாருக்கு இந்த பொருள் தேவைப்படுகிறதோ அவர்கள்ட்ட எந்த விதமான காய்ப்பும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி சரியான உணவுப் பொருளை அவர்களுடைய அடுப்பங்கரையில் கொண்டு போய் சொல்வதற்கு சமூக ஊடகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை நவீன உலகில் வந்து B2C அப்படிம்பாங்க இல்லையா, அந்த B2Cங்கிற ஒரு விஷயம்தான் இனிமேல் சாத்தியம் அப்படிங்கிறதுல கற்றுக் கொடுத்து செல்வேந்திரன் அண்ட் டீம் வந்து மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு அடுத்து துணையாக இந்த லட்சணையை எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த லட்சணையை வடிவமைத்தவர் மிதுன் அங்கே வந்திருக்காரு, அவர் பின்னாடி அவங்க டீம் தான் இதை வடிவமைச்சாங்க. இது ரொம்ப அந்த லோகோ பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சில இது பார்த்தோடனே பிடிக்கும் இல்லையா, அந்த ஆரோக்கியா அப்படிங்கிற அந்த லோகோ வந்து முதல்ல அகரம் வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் எழுத்தினுடைய முதல் எழுத்து முதல்ல வந்திருக்கு. அப்புறம் மனசில் பட்டவுடனே ஓஜி, இந்த ஓஜிங்கிற சொல் வந்து ஜென்சியில் ரொம்ப பிரபலமான சொல், ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரிஜினலாக அவங்க ஓஜிம்பாங்க, அந்த ஓஜி இருக்குது. யோகா அப்படிங்கிற சொல் வந்து சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை. அப்புறம் யோகம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அது மருந்து என்று அர்த்தம். இது எல்லாமே கலந்த ஒரு, இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லலை, அதுதான் முக்கியமான விஷயம். அவர்கிட்ட சொன்னது எப்போ, ஆரோக்கியாவுக்கு ஒரு புது லோகோ கொடுங்க அப்படின்னா என் பையன் பொண்ணெல்லாம் வந்து ரொம்ப சிலாகிச்சிட்டாங்க. அதை உருவாக்கி தந்த அந்த டீம், அவங்க எங்களுடைய அது பின்னாடி இருக்காங்க மிதுன், அவங்க குடும்பத்திற்கு மிக நன்றி. அவங்க தான் எங்களுடைய ERPன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய முழு அதை சிஸ்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ எங்களுடைய எல்லா ஃப்ரான்ச்சைஸிலையும் ஒரே ப்ரோட்டோக்கால், ஒரே மெடிசின்ஸில் அதில் பண்ணுறோம். அப்புறம் இங்கேயும் மேனுஃபேக்சரிங்கில் ஒவ்வொரு கிராமும் ஒரு பிளான்ட்டுடைய ஒரு கிராமும் எப்படி பயனாக போகிறதுங்கிறத ஒரு முழு சிஸ்டமிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் முடிகிற தன்மைக்கு வந்தாச்சு. ஜோகோவிலேருந்து எடுத்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஜோகோவையும் சில விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ணி சேர்த்து கொண்டு இதில் நாங்கள் வந்து பயணித்துட்டு இருக்கிறோம். இப்படி பல நண்பர்கள். கடைசியாக ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து ஆரோக்கியாவுடைய டீம். அதில் ரொம்ப குறிப்பாக இந்த ஆரோக்கியா தொழில்கூடத்தை மிகச்சிறப்பாக வடிவமைப்பதில் ராஜி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பணி. இதில் எப்படின்னா
மனைவி அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி கட்டி பிடிச்சி சண்டை போடுவோம், அதே சண்டையை நாங்கள் போடாத நாள் இல்லை என்று சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் சண்டை கட்டிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து நிறைய எஸ் நோ எஸ் ஃபார்முலாலாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அப்புறம் எப்போ என்கிட்ட யாராவது தனியாக கிழங்கு நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஃபார்முலாலெல்லாம் நாங்கள் சண்டை போட்டுட்டு மிகச்சரியாக, ஆனால் விஷயத்தை சரியாக செய்து முடிக்கிறதுல, அதாவது நான் இப்பொழுது சொன்ன மாதிரி அடிக்கடி நான் பெருங்கனவு காண்பதில் பெரிய ஆள். பெருங்கனவு காண்பதும் முதல் அடி எடுத்து வச்சுருவேன். ஆனால் அதுக்கப்புறம் 99 அடியை எடுத்து வைக்கிறது ராஜி தான். அதனால தான் வந்து அது பெரிய வெற்றிக்கடியாக தெரியும். எங்கள் வீடு கூட ஒரு வீடை கட்டும்போது சென்னையில் வீடு கட்டுறோம், ஆனால் எனக்கு சென்னை வீடு மாதிரி இருக்கக்கூடாது, திண்ணை இருக்கணும், கூரை இருக்கணும், கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உள்ளே எல்லாம் வந்து வெளிச்சம் வரணும், அப்படி தான் எனக்கு வீடு இருக்கணும், சென்னையில் அப்படிலாம் வீடு கிடைக்காது அப்படின்னு இருந்துச்சு. இல்லை என் பெருங்கனவு அப்படி தான் வீடு கட்டணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு அழகான ஒரு மிகச்சிறப்பான ஒரு கட்டிட கலைஞர் கிடைச்சார். அதுக்கப்புறம் அந்த கனவோடு நான் நின்றுட்டேன். ஆனால் அந்த கட்டிட கலைஞரும் ராஜியும் சேர்ந்து எங்கள் வீட்டை மிக அழகாக ஆக்கி கொடுத்தாங்க. அந்த வீடை ஆக்கி கொடுக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, ராஜி ஹேஸ் அ ஸ்கில் இன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இந்த டிசைனிங்காக இருக்கட்டும். அப்புறம் சுதாகர் சார்லாம் என்கிட்ட பல தடவை சொல்லுவார், சார் அவங்க என்ன டாக்டரா இல்லைன்னா வேறு ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்காங்களா, இது மாதிரி அவங்க சுதாகர் சார் தான் இந்த விஷயத்தை டிசைன் பண்ணி கொடுத்தவங்க. அவங்களோடு சேர்ந்து இன்றைக்கி சுதாகர் சாரும் ராஜி சார் தான் இந்த விஷயத்தில் தினம் ஏன்னா இது வந்து அடிப்படையில் ஒரு ஆர்வம் இருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அதை நேர்த்தியாக முடிக்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுது. அந்த உழைப்பை மிகப்பெரிய அளவில் கொடுத்தது வந்து ராஜி தான். நேற்று காலையில் கூட ஒரு சிக்கல்லாம் வந்துச்சு. அந்த சிக்கலை வந்து எப்படி சமாளிக்க போகிறோன்னு கடும் கோவத்தோடு எனக்கு பேசுகிறாங்க. நான் வந்து எங்கேயோ டவுன் பக்கத்தில் இருந்த வண்டியில் சரி இந்த வாரம் வேகமாக அப்படின்னு சொல்லி வரதுக்குள்ளே அவங்க அந்த பிரச்சனையை முடித்து சரி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி தினம் சில சிக்கல்கள் இருந்தாலும் எப்போதும் போல் கல்லூரியில் நாங்கள் கண்ட கனவு ஒரு திருமணமாகி ஜெயிச்சது, குழந்தைகளாக ஜெயிச்சது, குழந்தைகள் ஜெயித்தார்கள். அது மாதிரி அன்னைக்கு இருந்த ஒரு கனவு ஒரு சித்த மருத்துவ தொழிற்சாலை, அதை மிகச்சிறப்பாக ஆக்கி கொடுத்த ராஜலட்சுமி அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது சரண்யா வந்து எங்களுடைய மூத்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆரோக்கியாவில். அவங்க வந்து ஒரு MBA கிராஜுவேட் போஸ்ட். அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்தாங்க. ஆனால் அவங்க முழுக்க இப்போ வந்து மருத்துவமனை இல்லாமல் தொழிற்சாலை நிர்வாகத்தில் முழுமையாக ராஜி அவங்களும் சேர்ந்து தான் இதை மிகப்பெரிய அளவில் நிர்வகித்து அவங்க தான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக மாதத்துக்கு 20 நாள் ராஜோட இங்கே இருந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அவங்க குடும்பத்தார் கார்த்தி, அவங்க கணவர் கார்த்தி கூடயே நின்று அவர் எங்களுக்கு நேற்று வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அதாவது ஆரோக்கியாவுடைய மகிழ்ச்சியில் ரொம்ப முக்கியமானது எங்களுடைய கூட பணியாற்றக்கூடியவங்க யாரும் வந்து விலகி இருக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப சமீபத்தில் நடந்திருக்கிற மனசுக்கு பிடிச்ச விஷயம், இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற கங்கை கொண்டானில் ஜாயின் பண்ணியிருக்கிற ராமானந்த் எங்கே இருக்காங்களா? ராமானந்த் அங்கே இருக்கிறார். ராமானந்த் வந்து இங்கே சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணியிருக்காரு. நானும் அவரும் பள்ளிக்கால தோழர்கள். நாங்கள் 2 பேரும் 30 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே பார்த்து, அவர் வந்து எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் எல்லாம் தான் இருந்தார். அப்புறம் இன்னொரு நிறுவனத்தில் இருந்தார். நான் வரேன் சிவராம், உன் கூட இருந்து நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூட வந்திருக்காங்க. இப்படி பல எல்லா தொழிலாளர்கள் இங்கே வந்திருக்கிற ராவும் பகலும் பணியாற்றி கொண்டு இருக்கிற ஐசக், மகேந்திரன், இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாரும் என் கூட இருந்து வேலை செய்கிறது, அவங்க எல்லாம் ஒரு இணைந்து செயல்படுறது தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய மருத்துவர் குழு, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர் குழுவும் ஊக்கத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. திரும்ப இல்லை சார் நம்ம பண்ணிடலாம், நல்லா பண்ணிடலாம். அப்படி வெளியே வந்து இன்றைக்கி காலையில் அசோக் வந்து அப்படியே, அசோக் தான் என்னுடைய அடுத்த மெடிக்கல் டைரக்டர், எங்களுடைய அடுத்த ஆரோக்கியா ஹெல்த் கேர்னுடைய அவர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, சார் ஜெயிச்சிடலாம் சார், பிரமாதமாக வந்துடுச்சு சார், அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு, நல்லா வந்துடுச்சு சார், நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் வந்து மேடத்துக்கு வந்து ஆஸ்பத்திரி கட்ட கொடுத்துருவோம் அப்படின்னாரு. ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ சிறப்பான ஒரு குழு எனக்கு கிடைத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களுடைய உணவுத்துறையில் மிகச்சிறப்பாக இந்த இதை இவ்வளோ தூரம் அழகாக வடிவமைச்சு இந்த பொருளை கொண்டு வந்ததெல்லாம் உணவுத்துறையில் ஒரு 4-3 இளைஞர்கள், ரித்துஸ்ரீ, அபிராமி, யோகானந்த், இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன முடித்து டக்குன்னு படித்து முடிச்சுட்டு வந்து அவங்க அந்த இளைஞர்களுடைய பார்வை எப்போவுமே எனக்கு வந்து அந்த இளைஞர் இன்றைக்கி எங்கள் டீமில் எல்லோரும் வந்து அந்த ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பார்க்கக்கூடிய
அந்த பார்வை வியக்க வைக்குது. அவங்க எதை எடுத்தாலும் கிளாடில், எதை எடுத்தாலும் வந்து சாட் ஜிபிடியில் அதை எடுத்து பார்த்து வந்து சொல்கிறது, அதில் வந்து ஒரு விஷயத்தை நகர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய டீம் இங்கே இருக்காங்க. எங்களுடைய HR, எங்களுடைய அடுத்த ஜூனியர் டாக்டர்ஸ், ரிசர்ச்சில் இருக்கவங்க எல்லாம். ஸோ இப்படி எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த நன்றிகள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எல்லாரும் சேர்ந்தது தான் ஆரோக்கியா. நிச்சயமாக சார் சொன்னாங்க, மாஃபா சார் அவங்க தான் அந்த நம்பரை கற்றுக் கொடுத்தது. அவங்க சொல்லியிருந்தாங்க இது வளரும் என்று. அவர்கள் சொன்ன அதே வார்த்தை தான். கண்டிப்பாக 100 கோடியை எட்டும் நாளில் நாம் அத்தனை பேரும் மீண்டும் இங்கே கூடுவோம். அதுக்கான அத்தனை பணிகளிலும் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளால் செய்ய முடியாதில்லை. என்னுடைய மாமாக்கள், தாய் மாமாக்கள், சித்தப்பா எல்லாம் என்னுடைய உறவுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அத்தனை பேரும் வந்து என் கூட இருந்து, ராஜியோட சித்தப்பா எல்லாரும் இங்கே இருக்காங்க. எல்லோரும் உறவு, நட்பு, நண்பர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து கிடைத்த ஒரு பிளஸ்டு கப்புலாக நாங்கள் இருக்கிறது இறைவன் ஆசீர்வதித்திருக்காங்க எங்களுக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக இது அமைக்கப்பட்டதுக்கு ரொம்ப எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் மட்டும் நன்றி சொன்னால் பத்தாது, என்னோடு சேர்ந்து இன்னொருத்தரும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்கள வந்து இங்கே வர வைக்க முடியல. அதனால் அவங்க மட்டும் இணையத்தில் என்னுடைய மகளும் மகனும் உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக காத்திருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் உங்கள்ட்ட ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் பேசிவிட்டு ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, நெருங்கிய நண்பரை வந்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து அப்படியே அந்த சுவாரஸ்யத்தில் போயிட்டே இருந்ததில் நான் மறந்து விட்டேன். அவங்க வந்து நான் வந்து அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு மிக நெருங்கிய நண்பராக, அவர் காவல் கூட்டம் எழுதிய காலத்திலிருந்து நண்பராக இருக்கிறவங்க. ஒரு ஆச்சரியத்தை எப்பொழுதுமே எனக்குள்ளே கொடுத்துட்டு இருக்கிற நண்பரில் அவர் மிக முக்கியமானவர். மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு நாள் மாலை பொழுதில் நானும் அவரும் இருந்து வெகு நேரம் சமணத்தை பற்றி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலைப்பகுதியில் மேலே ஏறி போய் நின்று எங்களை மேலே அப்படியே கூட்டு போயிட்டு திடீர்னு என்னை திருப்பி இதுதான் மகாவீரர் அப்படின்னு சொல்லி ஒரு மகாவீரனுடைய சிலையை காமிச்சு அந்த வரலாற்றை எனக்கு கற்றுக் கொடுத்தவர். நானும் அவரும் சேர்ந்து பல ஊர்களுக்கு பயணித்திருக்கிறோம். ஆனந்த விகடன் சார்பாக தமிழ் மண்ணே வணக்கம்ங்கிற இதை வச்சு அவரும் நானும் பேசுவோம். ஒவ்வொரு தடவை அவரோடு பேச போனது தான் நான் கற்றுக்கொண்டது. எப்படி உரையாற்ற வேண்டும், எப்படி வந்து தமிழில் வந்து அந்த நுட்பங்களை வெறும் இலக்கியமாக மட்டும் பார்க்காமல் அதில் மானுடவியலும் சமூகத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தது வந்து வெங்கடேசன் சார் தான். அப்படி அவர்கள் நிறைய விஷயங்களில், அப்புறம் வேள்பாரி எழுதும்போது நான் வந்து என்னுடைய இன்னா 40 இனியவை 40 எழுதிட்டு இருந்தேன். 2 வந்து ஆனந்த விகடனில் ஒரே நேரத்தில் வந்தது. ஒவ்வொரு முறை அந்த அவருடைய இதை வாசிக்கும் போது இது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, ஒரு விஷயத்துலையும் வியந்து பார்த்துருக்கிறேன். ரொம்ப முக்கியமாக அதில் அவர் வந்து நிறைய மூலிகைகளை பற்றிலாம் எழுதியிருப்பார். பல நண்பர்கள் என்கிட்ட கேட்பாங்க, டே நீயும் சுவை ரொம்ப நண்பர்னால நீங்கள் அவர்கிட்ட பேசுவியோ இதை பற்றின்னு. ஒரு தடவை கூட அவர் அதில் எழுதியிருக்கிற ஒரு மூலிகையை பற்றி என்கிட்ட கேட்டதில்லை. அத்தனையும் அவரிடமிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். குறிப்பாக கபிலர் எழுதிய நாவல் பழத்தில் இருந்து, கபிலர் சொன்ன நாவலின் வகைகளில் இருந்து, கருஞ்சாந்து உருண்டையிலிருந்து எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லி தான் நான் கற்றுக்கொண்டேன். அவர் வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை வந்து ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதை அவர் குறிச்சிக்கிட்டாரு. ஆனால் நான் வந்து அதை மாற்றுறதுங்கிறது அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் இங்கே வந்துட்டார் டெல்லியிலேருந்து வந்து, என்னங்க நாளைக்கு இருக்குல்ல அப்படின்னா போனால், ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னேன். ஆனால் அவர் அதுக்காக வருத்தப்படலை. அவர் இன்னொரு பணியை முடிச்சுட்டு எப்போனாலும் நான் வரேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கூட இருந்து வந்த வெங்கடேசன் அவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதெல்லாம் தாண்டி ஒரு மிக நெருங்கிய நண்பர், குடும்ப நண்பர். அவங்க வீட்டு குழந்தைகளும் எங்கள் வீட்டு குழந்தைகளும் மிக நெருக்கமான நண்பர்கள். அவங்களோட வீட்டில் எல்லாரும் நாங்கள் ஒரு குடும்பமாக மிகச்சிறப்பான நட்போடு இருக்கிறவங்க. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கும் மேடையில் பேசும்போது சொன்னார். நாங்கள் ரயில் பயணத்தில் பேசும்போதெல்லாம் சொல்லுவார், டாக்டர் உங்களுக்கு ஒரே கோட்டில் எல்லாம் அமையுது, யான படிகள் இருந்தது, அதையெல்லாம் விட்டுட்டு நான் சொல்லியிருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே ஒவ்வொருத்தராக சொல்ல தான் யாரெல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னு தோணுது. செந்தூர் பாரி சார் வந்து அவர் ஒரு பெரிய சூழலியலாளர்,
பெரிய மக்களுக்காக பணி செய்து கொண்டிருப்பதே தன் வாழ்நாள் பணியாக வைத்திருக்கிறவங்க. இன்றைக்கி நம்ம ராம் தேட்டருக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய குளம் இருக்க, அந்த குளம் எவ்வளவு இதாக இருந்தது, அதை முழுக்க தூர்வாரியது அவருடைய தனி கவனத்தினால. பல்வேறு நண்பர்களை இணைத்து அரசாங்கத்தின் உதவியோட பல லட்சம் ரூபாய் அதில் செலவு பண்ணியிருக்காங்க. அத்தனை பணத்தையும் பெற்று அந்த இடத்த சரி பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து திருநெல்வேலியில் தாமிரபரணியில் உள்ள பணிகள் எல்லாம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். என் நண்பர் ராமசுப்ரமணியன், நாங்கள் 3ஆம் கிளாஸ்லேருந்து கிளாஸ்மேட்ஸு. அவர் ஒவ்வொரு தடையும் எனக்கு தண்டி, நான் சோர்ந்தோ இல்லை நீங்கள் சொன்னீங்க அயர்ந்தோ எப்படி இருந்தாலும் அதில் தட்டி கொடுக்கக்கூடிய நண்பர் ராமசுப்பு அவராக இருக்கட்டும். இப்படி பல நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழா மிகச்சிறப்பாக அமைவதுக்கும் இந்த தொழில்கூடம் மிகச்சரியாக வந்திருக்கிறதுக்கும் அத்தனை பேரும் காரணம். இன்னும் நிறைய பேரை நான் ஒருவேளை சொல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய தோளும் உங்களுடைய கைகுலுக்களும்